முடி திருத்தும் தொழிலில் கார்ப்பரேட் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஹேர் ஸ்டைலிஷ் யூனியன் சங்கம் சார்பில் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 11 அம்ச முக்கிய கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. முடி திருத்தும் தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகளுக்கு அந்த தொழிலை சேர்ந்த ஒருவரையே அரசு நியமிக்க வேண்டும். நல வாரியத்தின் மூலம் வழங்கப்படும் உதவிகளும் பயன்களும் தகுதியுள்ள பயனாளர்களுக்கு சரியான முறையில் தாமதமின்றி சென்றடைய வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்தின் மாநில முதன்மை செயலாளர் தனசேகரன், கார்ப்பரேட் கடைகள் நிர்ணயிக்கும் கட்டணங்களால் சாதாரண கடைகள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் நலவாரியம், முடிதிருத்தும் தொழிலாளர் நலவாரியம், இந்த தொழிலாளர் நலவாரியத்தில் இதுவரை நலவாரியத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் பொறுப்புகள் நிரப்பப்படவில்லை என்பது எங்களுடைய நெடுநாளுடைய குற்றச்சாட்டு, எங்களுடைய ஆதங்கம். எனவே உடனடியாக எங்களுடைய குறைகளை பரிசீலிப்பதற்காகவும் எங்களுடைய குறைகளை எடுத்து சொல்வதற்காக தான் இந்த நலவாரியம் உருவாக்கப்பட்டது. எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நலவாரியத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக தலைவரோ உறுப்பினரோ நியமனம் செய்யப்படவில்லை. எனவே அந்த தலைவர் நியமனம் உறுப்பினர் செய்யப்படுவதுடன் நலவாரியத்தில் ஓய்வூதியமாக இன்றைய தினம் இதுவரை 1200 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த 1200 ரூபாய் என்பது ஒரு தனி மனித வாழ்விற்கு போதுமானது அல்ல என்பதை நிறுத்தி எங்களுக்கு 5000 அதை உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை நாங்கள் தேர்தல் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைக்கு கார்ப்பரேட் கடைகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெரிதளவில் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கார்ப்பரேட் கடைகளால் நாங்கள் பெரிதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரம் பெரிதளவிலே பாதிக்கப்பட்டுள்ளது. அவருடைய வெளியில வைக்கின்ற கட்டண பெயர் பலகைகளால் நாங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கடைகளை அடைத்துவிட்டு இன்றைக்கு ஏழ்மை நிலைக்கு, வாழ்வாதாரத்தினுடைய நாங்கள் தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.